அனைவருக்கும் வணக்கம். மாலை வணக்கம். ஸ்ரீ அன்னை, ஸ்ரீ பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் பொற்பாதங்கள் வணங்கி இன்றைய சத்சங்கத்தை தொடங்கலாம். இன்று உரையாற்றுபவர் நமக்கு எல்லோருக்கும் நன்றாக அறிந்த ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சேர்மன் ஸ்ரீ சிவகுமார் சார். இவர் பூர்ண யோகம் உரைகளில் இது 16வது பாகமாக வருகிறது. இன்றைய தலைப்பு ஜெனராசிட்டி இன் சாதனா, அதாவது தாராள மனப்பான்மையும் யோக சாதனையும் என்பதை பற்றி பேசப் போகிறார். இந்த தலைப்பு அருமையாக ஒன்று. தாராள மனப்பான்மை என்பது நம் அன்றாட வாழ்க்கையிலும் அத்தியாவசியம், யோகா வாழ்க்கையிலும் அத்தியாவசியம். ஒரு விஷயம் சொல்ல விழைகிறேன். தைத்திரிய உபனிஷத்தில் சிக்ஷாவல்லி என்று ஒரு போர்ஷன் இருக்கிறது. அங்கு கூறப்படுகிறது, ஸ்ரத்தையா தேயம், ஸ்ரீயா தேயம், ஹிரியா தேயம். மிச்சத்தை நடுவுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொடுப்பதை ஸ்ரத்தையுடன் கொடு, அதிகமாக கொடு, அடக்கத்துடன் கொடு என்று கூறுகிறார். இது உலக வாழ்வில் செய்ய வேண்டிய வேலை. இது அன்றாட உலகாயத்தன வாழ்வில் ஜெனராசிட்டியின் இம்பார்ட்டன்ஸை சொல்கிறது. நம் யோக மார்க்கத்தில் ஜெனராசிட்டி என்பது ஒரு படி உயர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் யோகம் என்பது மானிடனும் தெய்வமும் இணைந்து மனித வாழ்வை தெய்வீக வாழ்வாக உருமாற்றம் செய்ய விழையும் சாதனை. ஆகவே ஜெனராசிட்டி இந்த யோக சாதனையில் அத்தியாவசியமான ஒன்று. இது விரிவாக இன்று சத்சங்கத்தில் நாம் காணப்போகிறோம். யோக வாழ்வின் முக்கிய அம்சமான ஜெனராசிட்டியை பற்றி அறிவோம். ஓவர் டு யூ சார், சிவகுமாரன் சார். Thank you, Srinivasan sir, for your kind introduction. இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் ஸ்ரீ அரவிந்த சொசைட்டி சென்னை கிளைக்கும் முதலில் என் நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். இங்கு நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும், என் சிந்தனையில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணத்தையும் பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு தாராள மனப்பான்மையும் யோக சாதனையும். முதலில் தாராள மனப்பான்மை, ஆங்கிலத்தில் ஜெனராசிட்டி, இது ஸ்ரீ அன்னையினுடைய 12 அம்சங்களில் ஓர் அம்சமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெனராசிட்டி, தாராள மனப்பான்மை என்றால் என்ன? பொதுவாக நாம் என்ன பொருளை இது குறித்து நாம் கொண்டுள்ளோம் என்றால், தாராள மனப்பான்மை என்றால் நம்மிடம் இருப்பதை பிறருக்கு தாராளமாக வழங்குவது என்று நாம் பொருள் கொண்டுள்ளோம். நம்மிடம் இருப்பதை, அது செல்வமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அதை தாராளமாக வழங்குவது என்பதுதான் ஜெனராசிட்டி, தாராள மனப்பான்மை என்பதற்கான பொருள். பொதுவாக அனைவரும் இந்த கருத்தில்தான் இந்த வார்த்தையை உபயோகிக்கின்றார்கள். ஆனால் ஸ்ரீ அன்னை இந்த ஜெனராசிட்டி என்கின்ற வார்த்தைக்கு வேறொரு ஆழமான பொருளை நமக்கெல்லாம் கற்பிக்கின்றார்கள். அவர் கூறும் கருத்து என்னவென்றால்,
நாம் எவ்வாறு நம்முடைய திருப்தியை நாடுகின்றோம்? பொதுவாக நமக்கு ஏதோ ஒரு பொருளை நாடுகின்றோம், ஒரு காரியத்தை நிறைவேற்ற விரும்புகின்றோம். அது பூர்த்தியாகிவிட்டால் நமக்கு திருப்தி என்கின்ற உணர்வு கிட்டுகின்றது. எதை அடைய விரும்புகின்றோமோ அதை நாம் அடைந்து விட்டால் நமக்கு திருப்தி என்கின்ற உணர்வு கிட்டுகின்றது. நாம் திருப்தி வருகின்றோம். ஆனால் அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், பிறர் திருப்தி அடைவதன் மூலம் நீ திருப்தி அடைந்தால் அதுதான் தாராள மனப்பான்மை என்று கூறுகின்றார்கள். ஜெனராசிட்டி என்றால் பிறர் திருப்தி அடைவதன் மூலம் நாம் திருப்தி அடைவது. இதுதான் ரியல் ஜெனராசிட்டி என்று அன்னை குறிப்பிடுகின்றார்கள். அன்னை கூறும் கருத்துக்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆழமான பொருளை கொண்டவை, வழக்கத்திற்கு மாறான பொருளை கொண்டவை. அன்னை என்ன கோருகின்றார்கள்? தான் எப்பொழுதெல்லாம் அந்த ஜெனராசிட்டி என்கின்ற வார்த்தையை உபயோகிக்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் நான் இந்த பொருள் ரீதியான தாராள மனப்பான்மை, மெட்டீரியல் ஜெனராசிட்டி என்பதை குறிப்பிடவில்லை என்று குறிப்பிடுகின்றார்கள். மேலும் அவர்கள் என்ன கோருகின்றார்கள்? ஈவன் இந்த மெட்டீரியல் ஜெனராசிட்டி, பொருள் ரீதியான தாராள மனப்பான்மை என்பது கூட அரிதாகி வருகின்றது என்றும் குறிப்பிடுகின்றார்கள். ஒருவருக்கு செல்வம் சேர்ந்துவிட்டால், அளவிற்கு அதிகமாக சேர்ந்துவிட்டால் அவருடைய தாராள மனப்பான்மை அதிகமாவதற்கு பதிலாக சுருங்குகின்றது என்று அன்னை கூறுகின்றார்கள். ஒருவர் எவ்வளவுக்கு எவ்வளவு செல்வந்தராக இருக்கின்றாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருடைய தாராள மனப்பான்மை குறைவாக இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆகையினால் அன்னை இங்கு குறிப்பிடுவது மெட்டீரியல் ஜெனராசிட்டி மாத்திரம் அல்ல, அதை பற்றியும் அன்னை குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் அன்னை இங்கு என்ன குறிப்பிடுகின்றார்கள்? மாரல் ஜெனராசிட்டி. மாரல் ஜெனராசிட்டி என்றால் என்ன? ஒரு தார்மீக நெறியின் அடிப்படையில் கொண்ட தாராள மனப்பான்மை. உதாரணத்திற்கு, நம் சுற்றத்தார்கள் இருக்கின்றார்கள், நம் நண்பர்கள் இருக்கின்றார்கள், அலுவலகத்தில் சக பணியாளர்கள் நம்முடன் வேலை செய்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வெற்றி கிட்டுகின்றது. அவ்வாறு அவர்களுக்கு வெற்றி கிட்டும் பொழுது நாம் மகிழ்ச்சி அடைகின்றோமா? அவ்வாறு அடைந்தால் அதுதான் மாரல் ஜெனராசிட்டி என்று அன்னை கோருகின்றார்கள். ஒரு துணிச்சலான செயலை மற்றவர்களுக்காக ஆற்றுதல், சற்றும் சுயநலமற்ற தன்மை, மற்றவர்களுக்காக நம்மிடம் இருப்பதை விட்டு கொடுத்தல், இவையெல்லாம் இந்த மாரல் ஜெனராசிட்டி, தார்மீக நெறியில் அடிப்படையில் அமைந்துள்ள இந்த தாராள மனப்பான்மை என்று கூறுகின்றார்கள். அதனுடைய மைய பொருள் இந்த தார்மீக தாராள மனப்பான்மை, மாரல் ஜெனராசிட்டி என்பதனுடைய மைய கருத்து என்னவென்றால், நாம் மற்றவர்களுடைய உண்மையான மதிப்பையும் மற்றவர்களிடம் இருக்கும் மேன்மையான குணங்களையும்
நாம் எப்பொழுது நாம் அதை பாராட்டுகின்றோமோ அப்பொழுதுதான் உண்மையிலேயே இந்த தார்மீக நெறியின் அடிப்படையில் அமைந்துள்ள அந்த தாராள மனப்பான்மை என்பது நம்மிடம் உள்ளது என்று நாம் கூற முடியும். ஆகையினால் எது உயர்ந்தது என்றால் இந்த மாரல் ஜெனராசிட்டி. மெட்டீரியல் ஜெனராசிட்டி என்பது நம்மிடம் இருப்பதின் ஒன்றை மற்றவர்களுக்கு வழங்குவது. அதைவிட உயர்ந்தது எதுவென்றால் அன்னை குறிப்பிடுகின்றார்கள் இந்த மாரல் ஜெனராசிட்டி. இதை நாம் ஒவ்வொரு தருணமும் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். பிறரினுடைய உயர்வு, நம்மிடம் இல்லாத உயர்வான விஷயங்களை பிறரிடம் காணும் பொழுது நாம் எவ்வாறு உணர்கின்றோம்? உண்மையிலேயே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோமா? அவர்களை பாராட்டுகின்றோமா? இவையெல்லாம் தான் இந்த மாரல் ஜெனராசிட்டி என்று அன்னை குறிப்பிடுவது. இதையும் தாண்டிய ஒரு தாராள மனப்பான்மையை அன்னை குறிப்பிடுகின்றார்கள். அடிப்படையில் இருப்பது மெட்டீரியல் ஜெனராசிட்டி. அதை விடவும் உயர்ந்தது மாரல் ஜெனராசிட்டி, தார்மீக நெறியின் அடிப்படையில் அமைந்துள்ள தாராள மனப்பான்மை. அதை விடவும் உயர்ந்தது அன்னை குறிப்பிடுவது அந்த சைத்திய அடிப்படையில் அமைந்துள்ள தாராள மனப்பான்மை. இதைத்தான் அன்னை என்னவாறு கூறுகின்றார்கள்? சைக்கிக் ஜெனராசிட்டி என்று கூறுகின்றார்கள். சைக்கிக் ஜெனராசிட்டி என்றால் என்ன என்றால், ஒன்றை நாம் பிறருக்கு கொடுக்கும் பொழுது அந்த கொடுக்கும் பொழுது நமக்கு கிட்டும் மகிழ்ச்சி, தி ஜாய் ஆஃப் கிவிங், அதற்காக மட்டுமே நாம் பிறருக்கு நம்மிடம் உள்ள ஒன்றை வழங்குவது. வேற எதுவுமே அதில் இருக்கக்கூடாது. there should be simply joy of giving. இது மிக உயர்ந்தது. இதுல நமக்கு ஈகோவே இருக்கக்கூடாது. நாம் கொடுக்கின்றோம். நம்மிடம் ஒன்று பிறரிடம் நம்மிடம் இருக்கின்றது, பிறரிடம் இல்லை. ஆகையால் நாம் அவர்களை விட உயர்ந்தவர்கள், ஆதலால் கொடுக்கின்றோம் என்கின்ற ஒரு உயர்வு மனப்பான்மையோ, இந்த தன்னுணர்வு, ஈகோ, இவை எதுவும் இல்லாதது. கொடுப்பதில் கிட்டும் மகிழ்ச்சிக்காக மட்டுமே கொடுப்பது. இதுதான் சைக்கிக் ஜெனராசிட்டி என்று அன்னை கூறுகின்றார்கள். ஏனென்றால் ஒன்றை நாம் இந்த ஜெனராசிட்டி என்பது நம்மிடம் இருக்கின்ற ஒன்றை வழங்குகின்றோம். அவ்வாறு வழங்கும் பொழுது எதையும் எதிர்பார்க்காமல் வழங்க வேண்டும். பேரம் பேசக்கூடாது. இதை நான் செய்கின்றேன், இதனால் எனக்கு குறிப்பிட்ட நன்மை கிட்டும் என்கின்ற ரீதியில் நம்மிடம் இருக்கின்ற ஒன்றை பிறருக்கு வழங்கக்கூடாது. அதுதான் ரியல் தாராள மனப்பான்மை, ரியல் ஜெனராசிட்டி என்பது. இதை விடவும் மேலும் ஒரு கருத்தை அன்னை கூறுகின்றார்கள். இது எல்லாமே தார்மீக நெறியில் அடிப்படையில் அமைந்துள்ள அந்த தாராள மனப்பான்மை. நாம் வாழ்வில் மனிதர்களுடன், சக மனிதர்களுடன் பழகுகின்றோம். நண்பர்கள், சுற்றத்தார்கள், சமூகத்தில் நம்முடன் இருப்பவர்கள் அனைவரிடமும் பழகுகின்றோம். அது என்ன நடைபெறுகின்றது? சில சமயம் நமக்கும் மற்றவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுகின்றது, முரண்பாடு, சச்சரவு ஏற்படுகின்றது. சில சமயம் பிறர் நமக்கு தீங்கு இழைக்கின்றார்கள். அதனால் என்ன நடைபெறுகின்றது? நமக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள அந்த சுமூகமான உறவு கெட்டுவிடுகின்றது. இதையெல்லாம் மறந்துவிட்டு ஒரு விசாலமான இதயத்துடன் மற்றவர்களுடைய அனைத்து தவறுகளையும் மறந்துவிட்டு அவர்களுடன் மீண்டும் அந்த சுமூகமான உறவை நாம் ஏற்படுத்திக் கொள்வது. இதுதான் உண்மையான தாராள மனப்பான்மை என்று அன்னை கூறுகின்றார்கள். இதில் என்ன நடைபெறுகின்றது என்றால், பழையன அனைத்தையும் நாம் மறந்து விடுகின்றோம். ஆனால் இது கடினம்.
ஆனால் இதுதான் உண்மையிலேயே அந்த தாராள மனப்பான்மை, ஜெனராசிட்டி என்று குறிப்பிடுகிறார்கள். இதெல்லாம் பார்த்தோம் என்றால் என்ன நடைபெறுகின்றது? நாம் வழக்கமாக நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த பொருள் ரீதியான மெட்டீரியல் ஜெனராசிட்டி என்பது கடைநிலையில் இருக்கின்றது. இதையெல்லாம் இதற்கெல்லாம் மேல் இருக்கக்கூடியதுதான் இந்த மாரல் ஜெனராசிட்டி என்பது. நம்மிடமே அண்ணன் என்ன கோருகின்றார்கள்? இந்த தாராள மனப்பான்மை என்பது நம்முடைய ஜீவனினுடைய எந்த பாகத்தை சார்ந்து இருக்கின்றது என்றால், நம்மிடம் 2 பாகங்கள் இருக்கின்றன. ஒன்று ஒளி பொருந்திய பாகம், மற்றொன்று இருளடைந்த பாகம், டார்க் சைடு. இந்த ஒளி அடைந்த ஜெனராசிட்டி என்பது எந்த பாகத்தில் இருக்கின்றது என்றால், நம்மிடம் ஒளி பொருந்திய பாகத்தில் தான், ஜீவனில் ஒளி பொருந்திய பாகத்தில் தான் இந்த ஜெனராசிட்டி என்கின்ற அம்சம் இருக்கின்றது. இதை நம்மிடமே நம்ம பார்க்கலாம். இதற்கு அண்ணன் என்ன கோருகின்றார்கள்? நம்மை நாமே உற்று நோக்க சொல்கின்றார்கள். நம்மை நாமே உற்று நோக்கும் பொழுது என்ன காண்கின்றோம் என்றால், சில நாட்களில் நாம் சில சமயம் நம்முடைய உணர்ச்சிகளில் மிகவும் ஒரு தாராள மனப்பான்மையுடன் இருக்கின்றோம். அனைவரையும் எதையும் மற்றவர்களுடைய குறைகளை பாராட்டாமல் ஒரு பெருந்தன்மையான போக்குடன் நாம் சில தருணங்களில் காணப்படுகின்றோம். நம்முடைய உணர்ச்சிகளில் அந்த தாராள மனப்பான்மையை காண்கின்றோம். எண்ணங்களில் தாராள மனப்பான்மை காண்கின்றோம். பொருள் ரீதியாகவும் மற்றவர்களுக்கு நம்மிடம் இருப்பதை பிறருக்கு வழங்குவதிலும் தாராள மனப்பான்மையை காண்கின்றோம். ஈவன் மற்றவர்களுடைய குறைகளை கூட நாம் பெரிதாக பொருட்படுத்துவது இல்லை. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குட் ஃபீலிங்ஸ், இதெல்லாமே ஜெனராசிட்டி என்று அன்னை கூறுகின்றார்கள். இது ஒரு சமயம் நடக்கின்றது. இது நம் ஜீவனினுடைய ஒளி பொருந்திய பகுதி. ஆனால் மனிதன் என்பவன் எப்பொழுதுமே அவன் பூரணமாக ஒரே அம்சத்தை கொண்டவனாக இல்லை. அவனிடம் இதனுடன் இணைந்தே இருளடைந்த பகுதியும் காணப்படுகின்றது, இந்த டார்க் சைடு. அந்த தருணத்தில் நம்மிடம் என்ன காணப்படுகின்றது என்றால், ஒரு வரட்டுத்தனம் காணப்படுகின்றது, ஒரு கசப்பான மனோபாவம் காணப்படுகின்றது. அனைவரையும் நாம் கடுமையாக விமர்சிக்கின்றோம். மற்றவர்கள் மீது நாம் ஒரு எதிர்மறையான சிந்தனையை கொள்கின்றோம், வெறுப்புணர்ச்சியை கொள்கின்றோம். பிறர் நமக்கு தீங்கு இழைக்கின்றார்கள் என்று எண்ணுகின்றோம். அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் எண்ணுகின்றோம். பழிவாங்கும் எண்ணம் தோன்றுகின்றது. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல நம்ம பார்த்த அந்த செட் ஆஃப் குவாலிட்டிஸ் அதற்கு முற்றிலும் எதிர்மறையானவை. முதலில் பார்த்த அம்சங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாமே நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஒளி பொருந்திய பாகம், அதில் இருக்கக்கூடிய அந்த தாராள மனப்பான்மை, ஒரு பெருந்தன்மையான மனோபாவம், இதை சார்ந்தது. பிற்பாடு பார்த்ததெல்லாம் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த இருளடைந்த பாகம், அதை சார்ந்தது. ஒரு சமயம் என்ன நடைபெறுகின்றது? ஈவன் பிறர் நமக்கு தீங்கிழைத்தால் கூட பரவாயில்லை, அவருக்கு தெரிந்தது அவ்வளவுதான், அவருடைய இயல்பு அவர் அவ்வளவுதான் என்று நாம் பொருட்படுத்துவது இல்லை. அவர் பிறிதொரு சமயம் அதே காரியத்தை செய்யும் பொழுது நாம் வேறு விதமாக நடந்து கொள்கின்றோம். அவரை தண்டிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம், அவரிடம் கோபம் கொள்கின்றோம். இது எல்லாம் எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாம் நடைபெறுகின்றது. அன்னை என்ன கோருகின்றார்கள் என்றால், நம்மிடம் உள்ள எந்த பகுதியுடன் நாம்
அடையாளம் கண்டு அதில் நம்முடைய செயல்பாடுகளினுடைய பெரும்பான்மையான பகுதியை அதிலிருந்து செயலாற்ற வேண்டும் என்று கோருகின்றார்கள். அது எதுவென்றால் நம்மிடம் உள்ள அந்த ஒளி பொருந்திய பாதை, அதில் இருக்கக்கூடிய அந்த தாராள மனப்பான்மை. ஆகையினால நாம் ஒவ்வொரு தடவையும் செயல்படும் பொழுதும், சிந்திக்கும் பொழுதும், பிறர் குறித்து எண்ணும் பொழுதும் நாம் எந்த பகுதியில் இருக்கின்றோம் என்பதை நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு கேட்டுக்கொண்டு இருள் அடைந்த பகுதியில் இருக்கின்றோமா அல்லது ஒளி பொருந்திய பகுதியில் இருக்கின்றோமா, தாராள மனப்பான்மையுடன் செயல்படுகின்றோமா என்றெல்லாம் நம்மை நாமே நாம் சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் என்ன நடைபெறும் என்றால் நம்முடைய இயல்பினில் மாற்றம் ஏற்படும். ஏன் அன்னை இதற்கெல்லாம் முக்கியத்துவம் தருகின்றார்கள் என்றால், இங்க இந்த பூரண யோகத்தில் வெறும் ஒரு பழக்கத்தையோ ஒரு செயலையோ வெறும் புத்தகத்தை படிப்பதோ அது மாத்திரம் அல்ல, தியானம் செய்வதோ அது மாத்திரம் அல்ல. இங்கு நம்முடைய புற இயல்பை மாற்றுவது, புற இயல்பை சாதாரண மனித இயல்பிலிருந்து தெய்வீக இயல்பாக மாற்றுவது. சாதாரண மனித இயல்பை தெய்வீக இயல்பாக மாற்றுவது என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த இருளடைந்த பகுதியை ஒளி பொருந்திய பகுதியாக மாற்றம் செய்வது. அதற்கான வழிகள் தான் இவை எல்லாமே. இது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, திஸ் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் யோகா. இது வந்து 24/7 ப்ராசஸ். இன்டெகிரல் யோகா என்பது ஏதோ ஒரு நேரத்தில் உட்கார்ந்து கொண்டு ஏதோ ஜபித்து கொண்டோ தியானம் செய்து கொண்டோ இல்லை வேறொரு காரியத்தை ஒரு சடங்காக செய்து கொண்டோ இருப்பது அல்ல. இட் இஸ் a 24/7 ப்ராசஸ். நமக்குள்ளேயே நடைபெற்று கொண்டே இருப்பது. ஒவ்வொரு எண்ணத்தையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும், ஒவ்வொரு உணர்ச்சியும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எந்த பகுதியிலிருந்து செயல்படுகின்றோம் என்பதை ஒவ்வொரு கணமும் we should be conscious. அதனால்தான் அன்னை என்ன கோருகின்றார்கள், the moral generosity என்பது மிகவும் அவசியம் என்று கோருகின்றார்கள். இதுல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த ஹையஸ்ட் வந்து இந்த சைக்கிக் ஜெனராசிட்டி அப்படிங்கிறதான் பார்த்தோம். சைக்கிக் ஜெனராசிட்டி ஏன் வந்து சைக்கிக் ஜெனராசிட்டியில வந்து உயர்ந்தது என்றால், நம்முடைய சைத்திய புருஷன் சைக்கிக் பீயிங், அதனுடைய இயல்பே பார்த்தோம் அப்படின்னா பை இட்ஸ் வெரி நேச்சர் இட் இஸ் ஜெனரஸ் என்று அன்னை கோருகின்றார்கள். இப்ப ஒருவருக்கு சைத்திய புருஷன் எப்படி செயல்படுகின்றது என்பதை உணர முடியும். சைத்திய புருஷன் உள்ளிருக்கின்றேன், நான் செயல்படுகின்றேன் என்று அது என்ன அறிவித்துக் கொண்ட செயல்படும் இல்லை. அது நம்முடைய செயல்களின் தன்மையை கொண்டு நாம் அறிந்து கொள்ளலாம், அது சைத்திய புருஷனினுடைய ஈடுபாடு இருக்கின்றதா இல்லையா என்பது. மைண்ட்ல வந்து தாட்ஸ் இருக்கும், வைட்டல்ல ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆனா சைத்திய புருஷன் எவ்வாறு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால், நம்முடைய செயல்பாடுகளினுடைய தன்மைகளின் மூலமாக. அதனுடைய ஒரு அடிப்படை தன்மை என்னவென்றால் இந்த ஜெனரஸா இருப்பது. ஜெனரஸா என்றால் எகைன் அண்ட் எகைன் அன்னை என்ன கோருகின்றார்கள், தாராள மனப்பான்மை என்றால் அனைவரையும் அனுசரித்து, அனைவரையும் நம்முள் அடக்கி அனுசரித்து ஒருங்கிணைத்து செல்வது, அனைவரிடமும் நல்லிணக்கத்தை கொண்டிருப்பது, வெறுப்பான உணர்வுகளை சற்றும் கொண்டிருக்காமல் இருப்பது. இதெல்லாம் தான் இந்த ஜெனராசிட்டி என்பது. இதில் என்ன செய்கின்றோம், தொடர்ந்து நாம் மற்றவர்களை புரிந்து கொள்கின்றோம், மற்றவர்களுடைய குறைகளை நாம் பெரிதுபடுத்துவதில்லை. ஏனென்றால் அந்த சைத்திய புருஷன் அவ்வாறு தான் செயல்படுகின்றது. சைத்திய புருஷன் என்ன செய்கின்றது, பிறரிடம் இருக்கக்கூடிய சைத்திய புருஷனருடன் தொடர்பு கொள்கின்றது. அதனால்தான் அது பிறருடைய புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து அது பாதிப்பு அடைவது இல்லை. நம்முடைய மைண்ட் வைட்டல், அதுதான் வந்து மற்றவர்களுடைய புறத்தில் இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் மைண்ட் அண்ட் வைட்டல், அதனுடன் தொடர்பு கொண்டு ஒரு எதிர் விளைவை தோற்றுவிக்கின்றது. ஆனால் சைக்கிக் என்ன செய்கின்றது, சைத்திய புருஷன் மற்றவர்களுடன் ஒரு சைத்திய ரீதியான உணர்வை இயல்பார்ந்த வழியில் ஸ்பான்டேனியஸா ஏற்படுத்திக் கொள்கின்றது. அதனுடைய அடிப்படை இயல்பு இந்த ஜெனராசிட்டி என்பது, தாராள மனப்பான்மை என்பது.
தாராளமாக இருந்தால் தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் நம்முடைய சைத்திய புருஷனிலிருந்து செயல்படுகின்றோம் என்பது அர்த்தம். எப்பொழுதெல்லாம் சைத்திய புருஷன் நம் முன்னிருந்து செயல்படுகின்றது என்பதை நாம் உணர முடியும் என்றால், எப்பொழுதெல்லாம் நாம் ஒரு ஒளி பொருந்திய பாதையில் செயல்படுகின்றோமோ, ஒளி பொருந்திய பாகத்திலிருந்து செயல்படுகின்றோமோ, பிறருடன் ஒரு நல்லிணக்கத்துடன் நல்ல எண்ணத்துடன் செயல்படுகின்றோமோ, இந்த பிறரிடம் நாம் அந்த தாராள மனப்பான்மையுடன் செயல்படுகின்றோமோ, பரிவுடன் செயல்படுகின்றோமோ, அப்பொழுதெல்லாம் என்ன பொருள் என்றால், நாம் நம்முடைய சைத்திய புருஷனில் இருந்து செயல்படுகின்றோம் என்று பொருள். சோ சைத்திய புருஷன் இப்படித்தான் தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளும். நம்முடைய செயல்பாடுகளுடைய தன்மையை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம், நம்முடைய சைத்திய புருஷனினுடைய அடிப்படையில் செயல்படுகின்றோமா இல்லையா என்று. இதில் முக்கியமான ஒரு தன்மை என்னவென்றால் இந்த ஜெனராசிட்டி அடிப்படை. அதனால்தான் அன்னை இதற்கு ரொம்ப முக்கியத்துவம் தருகின்றார்கள். ஜெனராசிட்டி அதனுடைய அடிப்படை தன்மை, எந்த அடிப்படை தன்மையை, எந்த ஒரு அடிப்படை உண்மையில் அது செயல்படுகின்றது என்றால், அன்னை என்ன கூறுகின்றார்கள், ஒவ்வொரு மனிதர்கள் காணப்படக்கூடிய ஒவ்வொரு அம்சத்திற்கும் பின்னால வேறொரு உண்மை இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். இந்த தாராள மனப்பான்மையினுடைய செயல்பாட்டிற்கு பின்னால் என்ன உண்மை இருக்கின்றது என்றால், சக்தி தன்னை பரப்பிக்கொள்ளுதல், விரிவடைய செய்தல், ஸ்ப்ரெடிங் ஆஃப் ஃபோர்சஸ். இந்த தாராள மனப்பான்மையில என்ன செய்கின்றோம், இங்க நம்மிடம் இருப்பதை மெட்டீரியல் ரீதியாக பார்த்தோம் என்றால், நம்மிடம் இருப்பதை பிறருக்கு வழங்குகின்றோம். அதே போல பிறருடைய மகிழ்ச்சியில் நாம் பங்கு கொள்கின்றோம், பிறருடைய உயர்வை நம்முடைய உயர்வாக கருதுகின்றோம், பிறருடைய திருப்தியில் நாம் திருப்தி இருக்கின்றோம். இதில் என்ன நடைபெறுகின்றது, அடிப்படையில் ஒரு எக்ஸ்பான்ஷன், ஒரு விரிவாக்கம் நடைபெறுகின்றது. இந்த விரிவாக்கம் என்பது என்னவென்றால், அது ஒரு சக்தி என்று அன்னை கூறுகின்றார்கள். இந்த எது விரிவடைகின்றது என்றால் ஒரு சக்தி, ஒரு ஸ்ப்ரெடிங் ஆஃப் ஃபோர்சஸ். இந்த ஸ்ப்ரெடிங் ஆஃப் ஃபோர்சஸ் தான் இந்த இயக்கம்தான் தாராள மனப்பான்மை என்கின்ற அம்சத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை உண்மையாக இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள். இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், ஸ்ரீ அன்னை என்ன குறிப்பிடுகின்றார்கள், இது நம்ம பொருள் ரீதியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இதில் 2 விஷயங்கள் நடைபெறுகின்றன. முதலில் சக்தி ஒரு இடத்தில் குவித்துக் கொள்கின்றது. பின்பு அந்த சக்தி தன்னை பிறருக்கு தன்னை வழங்குகின்றது, பிறரை சென்றடைகின்றது. சோ இந்த குவித்துக் கொள்ளுதலும் சென்றடைதலும் என்கின்ற செயல்பாடுதான் மாறி மாறி இந்த ஜெனராசிட்டி என்கின்ற ஒரு அம்சத்திற்குள் செயல்படுகின்றன என்று அன்னை கூறுகின்றார்கள். ஏன் அன்னை இது ஒரு சக்தி என்று கூறுகின்றார்கள் என்றால், இது ஒரு பிரபஞ்ச சக்தி என்று கூறுகின்றார்கள். எப்படி ஒளி ஒரு பிரபஞ்ச சக்தியாக இருக்கின்றது. ஒளியை யாருமே சொல்ல முடியாது, இது என்னுடைய ஒளி, இல்ல காற்று இருக்கின்றது, அதுவும் யூனிவர்சல் ஃபோர்ஸ், அது என்னுடைய காற்றுன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் யூனிவர்சல். அதே போலத்தான் இந்த ஜெனராசிட்டி என்பதும் இட் இஸ் எ யூனிவர்சல் ஃபோர்ஸ். இந்த நம்மிடம் ஒரு பொருள் இருக்கின்றது என்றால் அது என்ன செய்கின்றோம், நாம் என்ன நினைக்கின்றோம், அது நம்முடையது என்று தவறாக நினைக்கின்றோம். அது இல்லை. நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பொருள், பணம், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் எ யூனிவர்சல் ஃபோர்ஸ். அது நம்மிடம் இருக்கின்றது, நாம் சேமித்து வைக்கின்றோம். அதில் என்ன நடைபெறுகின்றது, அந்த குவித்தல் நடைபெறுகின்றது. பின்பு நாம் அதை பிறருக்கு வழங்குகின்றோம். பிறருக்கு வழங்கும் பொழுது அது அனைவரையும் போய் சேர்கின்றது. ஸோ த ஸ்ப்ரெடிங் ஆஃப் ஃபோர்சஸ்.
இந்த ஸ்ப்ரெடிங் ஆஃப் ஃபோர்ஸஸ் என்பதுதான் இந்த தாராள மனப்பான்மை. நம்மிடம் இருப்பதை, அது பொருளாக இருக்கட்டும், நம்மிடம் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கட்டும், அதை பிறருக்கு வழங்கும் போது அந்த சக்தியினுடைய விரிவாக்கம் நடைபெறுகின்றது. இது ஒரு ரித்மிக்கா நடைபெறுகின்றது, ஒரு லயத்தில் நடைபெறுகின்றது என்று அன்னை கூறுகின்றார்கள். அதனால் இங்கு என்ன முக்கியம் என்றால், 2 விஷயங்களும் முக்கியம். த பவர் ஆஃப் அக்யூமுலேஷன், அது பொருளாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும், முதலில் நம்மிடம் அதை நாம் குவிக்க வேண்டும், குவித்து வைத்திருக்க வேண்டும். குவித்தல் என்றால் நம்மிடம் அதை ஒரு சேர அமைத்துக் கொள்ள வேண்டும். பின்பு நம்மிடம் உள்ளதை பிறருக்கு அதை நாம் வழங்க வேண்டும். இந்த ஆக்ஷன் ஒரு லயத்துடன் நடைபெற வேண்டும் என்று அன்னை கூறுகின்றார்கள். இது லயத்துடன் நடைபெறவில்லை என்றால் என்ன நடைபெறும் என்றால், வெறும் குவித்தல் மாத்திரமே நடைபெற்றால் நாம் சுயநலவாதிகள் ஆகிவிடுவோம். அல்லது நம்மிடம் நாம் ஒன்றை சேர்க்காமல் பிறருக்கு வழங்கும் பொழுது நாம் அந்த அதர் எக்ஸ்ட்ரீம் அதற்கு போய்விடுவோம். ஆகையால் அன்னை என்ன கூறுகின்றார்கள், இவை இரண்டும் மாறி மாறி லயத்தில் நடைபெற வேண்டும், ஒரு லயத்துடன் நடைபெற வேண்டும் என்று கூறுகின்றார்கள். பொதுவாக அன்னை என்ன கூறுகின்றார்கள், இந்த ஜெனராசிட்டி என்பது நம்முடைய ஜீவனினுடைய எந்த பாகத்தை சேர்ந்தது என்றால், அதனுடைய அடிப்படை தன்மை அதனுடைய சைத்திய புருஷனை சார்ந்து இருக்கின்றது. இருந்தாலும் நம்முடைய பிராணமயத்தினுடைய உயர் பகுதி, இந்த ஹையர் வைட்டல், அதிலும் இந்த ஜெனராசிட்டி என்பது காணப்படுகின்றது என்று அன்னை கூறுகின்றார்கள். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், இந்த பிராணமயத்தில் எல்லா விதமான உணர்ச்சிகளும் கலந்துள்ளன. நம்மளுடைய ஆசை, இந்த லோவர் வைட்டல் எல்லாம் இருக்கு. அதுல எல்லாமே கலப்படமாகி விடுகின்றது. அதர்வைஸ் இட் பிலாங்ஸ் டு த ஹையர் வைட்டல் என்று அன்னை கூறுகின்றார்கள். ஒருவருடைய வாழ்வினுடைய இலக்கை என்னவாக இருக்க வேண்டும் என்று அன்னை கூறுகின்றார்கள். ஏனென்றால் ஸ்ரீ அன்னை என்ன கூறுகின்றார்கள், ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். நோக்கம் இல்லாத வாழ்வு என்பது ஒரு மிசரபிள் லைஃப் என்று கூறுகின்றார்கள். ஒரு துயருற்ற வாழ்க்கையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொருவரும் ஒரு நோக்கத்துடன் வாழ வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அது எது ஒருவருடைய உயர்வான நோக்கமாக இருக்க வேண்டும் என்றால், இந்த பிறருடன் நம்ம தாராள மனப்பான்மை என்றால் இன்டெகிரலா, வெறும் பொருள் ரீதியாக மாத்திரமல்ல, நாம் முதலில் பார்த்த அனைத்து அம்சங்களையும் கொண்ட அந்த தாராள மனப்பான்மையுடன் நாம் இருக்கின்றோமா இல்லையா, இதைத்தான் நாம் நம்முடைய வாழ்வினுடைய இலக்காக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்னை கூறுகின்றார்கள். வழங்குவது என்றால் யாருக்கு வழங்குவது? இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்ம சக மனிதர்களுடன் பகிர்ந்து கொள்வது, அது பொருள் ரீதியாக இருக்கலாம். சக மனிதர்களுடன் ஏற்படுத்திக் கொள்ளும் நல்ல எண்ணம், நல்ல இணக்கம் இதுவாக இருக்கலாம். இதையெல்லாம் விட ஒரு உயர்வான வழங்குதல் எதுவாக இருக்க முடியும் என்றால், ஜெனராசிட்டி டுவர்ட்ஸ் த டிவைன் என்று அன்னை கூறுகின்றார்கள். அந்த இறைவனிடம் நாம் தாராளமாக இருக்கின்றோமா? நம்மை தாராளமாக அந்த இறைவனுக்கு வழங்குகின்றோமா? Do you give yourself generously to the divine? இந்த கேள்வியை நாம் ஒவ்வொருவரிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு பொதுவாக என்ன அனுபவம் ஏற்படுகின்றது என்றால், நாம் ஸ்ரீ அன்னையிடம் பொதுவாக நாம் அனைவருமே அனைத்து கோரிக்கைகளையும் வைக்கின்றோம். வாழ்வு என்றால் சவால்கள் நிறைந்தது. யாருடைய வாழ்வுமே சவால்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையான சவால்களை ஒவ்வொருவரும் சந்தித்து கொண்டே இருக்கின்றார்கள். இதில் என்ன நடைபெறுகின்றது? ஒரு சவாலை சந்திக்கும் பொழுது நாம் அன்னையை பிரார்த்திக்கின்றோம். அன்னையினுடைய எல்லையற்ற கருணையினால் அந்த சவாலை நாம் வெல்ல முடிகின்றது. அன்னையினுடைய கருணையினால் வெல்ல முடிகின்றது. அதில் நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இருப்பதில்லை. மாறாக நாம் ஸ்ரீ அன்னைக்கு என்ன செய்கின்றோம்? இந்த கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் நம்மை பூரணமாக ஸ்ரீ அன்னைக்கும்
அன்னைக்கு வழங்குகின்றோமா என்கின்ற கேள்வியை ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டும். இதுல அன்னை என்ன கூறுகின்றார்கள், நீங்கள் என எல்லோருமே ஒரு விதத்துல அந்த இறை சக்தியுடன் தொடர்பு கொள்கின்றோம் இல்லையா? அவரவர் அவரவருக்கு தகுந்த வழியில் அந்த இறை சக்தியுடன் தொடர்பு கொள்கின்றனர். அவ்வாறு தொடர்பு கொள்ளும் பொழுது எது ஒரு சரியான மனோபாவமாக இருக்க வேண்டும், சரியான ஒரு முறையாக இருக்க வேண்டும் என்றால், அந்த இறை சக்தியை நம் வசம் இழுப்பதற்கு பதிலாக அந்த இறை சக்திக்கு நம்மை நாம் பூரணமாக ஒப்படைப்பது, வழங்குவது, இதுதான் சரியான அப்ரோச் என்று கூறுகின்றார்கள். முற்றிலும் உங்களை திறவாக வைத்திருக்கின்றீர்களா? முற்றிலும் உங்களை வழங்குகின்றீர்களா? வழங்குவது என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய ஓன் ப்ரிஃபரன்சஸ் எதுவும் இருக்கவே கூடாது. அல்ல, மனம் சார்ந்த வெறுப்புகள், விருப்ப சார்புகள் சொல்றோம் இல்லையா, மென்டல் ப்ரிஃபரன்சஸ் அது இருக்கக்கூடாது. வைட்டல் ப்ரிஃபரன்சஸ் இது இருக்கக்கூடாது. இது எதுவுமே இல்லாம முழுவதுமாக நம்மை நாம் வழங்குகின்றோமா? முற்றிலும் நம்மை மறந்த நிலையில் நம்மை வழங்குகின்றோமா? அப்பொழுதுதான் நாம் அந்த சக்திக்கு நம்மை முழுவதுமாக திறவாக வைத்திருக்க முடியும் என்று கோருகின்றார்கள். அதற்கு பதிலாக நமக்கு இது நடக்க வேண்டும், அது நடக்க வேண்டும், நான் அதிக வல்லமை பெற வேண்டும், அல்லது யோகத்தில் மிகச்சிறந்த யோகியாக மாற வேண்டும் என்றெல்லாம் ஒரு சுயநலம், ஒரு ஆம்பிஷன், நான் பெரிய மனிதனாக வேண்டும் என்றெல்லாம் நினைத்தீர்கள் என்றால் அந்த சக்தியை உங்கள் வசம் இழுக்க முயற்சிக்கின்றீர்கள் என்று அன்னை கூறுகின்றார்கள். அதற்கு பதிலாக நீங்கள் வழங்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இழுக்க முயற்சிக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அங்கு எது செயல்படுகின்றது என்றால், நம்முடைய ஈகோ செயல்படுகின்றது, நம்முடைய ஒரு ஆம்பிஷன் செயல்படுகின்றது, அறியாமை செயல்படுகின்றது. அது நம்முடைய பலவீனத்தை தான் காட்டுகின்றது. அதனால் அன்னை என்ன கூறுகின்றார்கள், முற்றிலுமாக உங்களை அந்த இறைவனுக்கு வழங்குங்கள் என்று கூறுகின்றார்கள். கம்ப்ளீட் ஆஃபரிங் ஆஃப் யுவர் செல்ஃப், ஆஃபரிங் ஆஃப் யுவர் தாட், எல்லாத்தையும் நம்ம அந்த ஸ்ரீ அன்னைக்காக வழங்க வேண்டும். எதை வழங்குவது? அடுத்த கேள்வி, எதை வழங்குவது? என்னிடம் எதுவுமே இல்லையே நான் வழங்குவதற்கு என்று கூறலாம். என்னிடம் என்ன இருக்கின்றது? என்னிடம் ஏதேனும் உயர்வான விஷயங்கள் இருக்கின்றதா நான் வழங்குவதற்கு என்று சில பேர் கேட்கலாம். இதற்கும் அன்னை பதில் சொல்கின்றார்கள். என்ன கூறுகின்றால், உங்களிடம் எது இருக்கின்றதோ அதை வழங்குங்கள், அதுவே போதும் அப்படிங்கிறாங்க. இதற்காக நீங்கள் ஒன்றும் பெரிய ஒரி பண்ணிக்க வேணாம், கலக்கமுற வேண்டாம். உங்களிடம் எது இயல்பாக இருக்கின்றதோ அதை வழங்குங்கள் அந்த பரம்பொருளுக்கு என்று அன்னை கூறுகின்றார்கள். உங்களிடம் என்ன திறன்கள் இருக்கின்றதோ அதை வழங்குங்கள் அப்படிங்கிறாங்க. உங்களிடம் இல்லாததை ஒன்றை அந்த இறைவன் உங்களிடம் கேட்கவில்லை என்றும் கூறுகின்றார்கள். உங்களிடம் எது இருக்கின்றதோ அதை ஒரு முழு அர்ப்பணிப்பு உணர்வுடன் நீங்கள் அந்த இறைவனுக்கு சமர்ப்பித்தால் அதைவிட ஒரு மிகச் சிறந்த வழங்குதல் ஆன்மீக ரீதியாக, ஆன்மீக கண்ணோட்டத்தில் இருக்க முடியாது என்றும் குறிப்பிடுகின்றார்கள். இதற்கு நீங்கள் பணக்காரர்களா இருந்து நிறைய பணத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. உங்களிடம் எது இருக்கின்றதோ, உடலில் வலு இருந்தால் அந்த சேவை செய்யலாம். அன்னை மையங்கள் அருகில் உள்ள அன்னை மதர் சென்டர்ஸ் இருக்கின்றது, ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்டர்ஸ் இருக்கு. அங்க சேவை செய்யலாம். உடல் ரீதியாக இருந்தால், பொருள் ரீதியாக இருந்தால் பொருள் ரீதியாக சேவை செய்யலாம். மனதில் அந்த மனம் ரீதியாக இருந்தால் மனம் ரீதியாகவும் நாம் அந்த நம்மிடம் உள்ளதை வழங்கலாம். ஆகையினால் அன்னை என்ன கூறுகின்ற, உங்களிடம் எது இருக்கின்றதோ அதை வழங்குங்கள் என்று கூறுகின்றார்கள். இதற்காக இல்லாதது ஒன்று நீங்கள் வழங்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்று கூறுகின்றார்கள். ஆனால் என்ன முக்கியம் என்றால், எந்த உணர்வுடன் நீங்கள் வழங்குகின்றீர்கள் என்பதுதான் முக்கியம். அர்ப்பணிப்பு சிறந்த ஒரு அர்ப்பணிப்பு உணர்வுடன் நீங்கள் ஒவ்வொன்றை வழங்கினால் அதுதான் மிகச்சிறந்த அர்ப்பணிப்பு என்று கூறுகின்றார்கள்.
இதுல ஸ்ரீ அன்னை ஒரு அழகான ஒரு கவிதை, ஒரு ஒரு புராண கதையை இங்கு நமக்கு எல்லாம் நினைவுபடுத்துகின்றார்கள். என்ன புராண கதை என்றால், ஒரு ரிமோட் பிளேஸ், ஒரு தொலைவான இடத்துல ஒரு குடிசையில ஒரு வயதான ஏழை பெண்மணி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு யாரும் ஆதரவு இல்லை. ஒரு சிறிய குடிசையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு மாம்பழம் கிடைக்கின்றது. அந்த மாம்பழத்தை பாதி அவர்கள் உண்டுவிட்டு மற்றொரு பகுதியை மறுநாள் காலையில் உண்பதற்காக அவர்கள் வைத்துள்ளார்கள். ஏனென்றால் அது மிகவும் சுவையான ஒரு மாம்பழமாக இருக்கின்றது. வெகு அபூர்வமாக கிடைக்கும் ஒரு மாம்பழமாக இருக்கின்றது. எப்பொழுதாவதுதான் அவர்களுக்கு அத்தகைய மாம்பழம் கிடைக்கும். ஆகையால் அதை மிகவும் கவனமாக ஒரு பொக்கிஷமாக சேமித்து அதை பத்திரமாக பாதுகாத்து மறுநாள் காலை அதை உண்ணுவதாக எண்ணி வைக்கின்றார்கள். இரவு வருகின்றது. யாரோ ஒருவர் அவருடைய குடிசை கதவை தட்டுகின்றார்கள். வந்தவர் மிகவும் பசியுடன் இருக்கின்றார். தங்குவது இடத்தை கோருகின்றார். அதற்கு அந்த ஏழை மூதாட்டி என்ன கோருகின்றார்? உங்களுக்கு வெப்பம் தருவதற்கு என்னிடம் அந்த வெப்பமூட்டி, அந்த தீ இல்லை. உங்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு போர்வையும் என்னிடம் இல்லை. பசியாற்றுவதற்கு சிறந்த உணவும் இல்லை. என்னிடம் இருப்பது எல்லாமே அந்த பாதி மாம்பழம்தான். வேண்டுமென்றால் அதை தருகின்றேன் என்று அதை வழங்குகின்றார்கள். அதையும் நான் பாதி உண்டுவிட்டேன், மீதி பாதியை வேணால் உங்களுக்கு தருகின்றேன் என்று உண்ணுகின்றார்கள். அந்த கதையில் என்ன வருகின்றது என்றால், அவ்வாறு வந்தவர் வேறு எவரும் இல்லை, அது சிவபெருமான் தான் வந்தார் என்று அந்த கதையில் வருகின்றது. இந்த கதையை ஸ்ரீ அன்னை கோருகின்றார்கள். இதை அறிந்தவுடன் அந்த மூதாட்டிக்கு ஒரு புலங்காகிதம் அடைகின்றார்கள், பரவசம் அடைகின்றார்கள். இது குறித்து அன்னை என்ன கோருகின்றார்கள்? ஒரு சிறந்த ஒரு பரிசை அவள் அந்த இறைவனுக்கு வழங்கினாள். மேலும் இந்த கதையை தான் படித்தவுடன் இதை நான் மிகவும் ஒரு அற்புதமான கதையாக, நிகழ்வாக நான் உணர்ந்தேன் என்று அன்னை கூறுகின்றார்கள். மேலும் இது குறித்து அன்னை என்ன கூறுகின்றார்கள்? இந்த பொருள் வைத்திருப்பவர்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, அவர்களும் தானம் செய்கின்றார்கள், இறைவனுக்கு வழங்குகின்றார்கள். பொதுவாக என்ன நடைபெறுகின்றது என்றால், அவர்கள் தங்களிடம் உள்ள தங்களுடைய தேவையெல்லாம் போக மீதியுள்ள எஞ்சியுள்ள அந்த உபரி பணத்தை தான் ஒரு நல்ல காரியத்துக்காகவோ இறைவனுக்காகவோ வழங்குகின்றார்கள். இதை அவர்கள் ஒரு தாராள மனப்பான்மையுடன் வழங்குவதாக எண்ணி வழங்குகின்றார்கள். ஆனால் ஸ்ரீ அன்னை என்ன கோருகின்றார்கள்? அந்த மூதாட்டி வழங்கிய ஒரு பாதி மாம்பழத்துடன் ஒப்பிடும் பொழுது, இத்தகைய செல்வந்தர்கள் வழங்கும் பொருள் என்பது எதற்கும் எதையும் அதனுடன் ஒப்பிட முடியாது என்று அன்னை கூறுகின்றார்கள். ஆகையால் எவ்வளவு வழங்குகின்றோம் என்பதை பொறுத்தோ அல்லது எத்தகையதை வழங்குகின்றோம் என்பதை பொறுத்தோ நம்முடைய வழங்குதல் என்பது, தாராள மனப்பான்மை என்பது அமைவது இல்லை என்று கூறுகின்றார்கள். எஸ்பெஷலி
அந்த டிவைனுக்கு சர்வீஸாக நம்மை சேவை செய்யும் பொழுது நேர்மையுடன் நம்மை நாம் வழங்குகின்றோமா, அதில் ஒரு பூரணத்தன்மை இருக்கின்றதா, இதுதான் முக்கியம் என்று அன்னை கோருகின்றார்கள். இந்த தாராள மனப்பான்மை என்பதை இந்த மாரல் ஜெனராசிட்டி என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். நம்முடைய இயல்பிலேயே நாம் இந்த குணத்தை நாம் மெல்ல மெல்ல வளர்க்க வேண்டும் என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கோருகின்றார். அவர் என்ன கோருகின்றார்? எஸ்பெஷலி சில மனிதர்களிடம் இந்த பழிவாங்கும் எண்ணம் இருக்கின்றது, விண்டிக்டிவ்னஸ். மற்றவர்கள் நமக்கு தீமை செய்து விட்டார்கள், ஆகையினால் அவர்களிடம் ஒரு வன்மம். சில சமயம் சில மனிதர்கள் மற்றவர்கள் மீது அந்த வன்ம உணர்ச்சியை கொள்கின்றார்கள். இந்த வன்ம உணர்ச்சி குறித்து பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன கூறுகின்றார்? இது இந்த கோபம் என்கின்ற உணர்ச்சியை விட மிகவும் மோசமானது என்று கூறுகின்றார். ஏனென்றால் இந்த வன்மம் என்பது நமக்குள்ளேயே கனன்று கொண்டு இருப்பது. அதனுடைய செயல்பாடு பார்த்தோம் என்றால் மிகவும் திட்டமிட்டு செயல்படுவது. கோபம் என்பது இம்பல்சிவாக உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுவது கோபம். ஆனால் இந்த வன்மம் என்பது திட்டமிட்டு செயல்படுவது. ஆகையினால் என்ன பகவான் கூறுகின்றார்? இந்த ஒரு மனிதருள் இருக்கக்கூடிய வன்மம் என்கின்ற அந்த குணம் மிகவும் மோசமான குணம் என்று கூறுகின்றார்கள். இந்த வன்மம் என்கின்ற குணத்தை ஒருவரிடமிருந்து அகற்ற வேண்டும் என்றால் அதற்கு எளிதான வழி என்னவென்றால் அவரிடம் அந்த தாராள மனப்பான்மையை அவருள் கொண்டிருத்தல், இயல்பில் கொண்டிருத்தல். அவ்வாறு ஒருவர் கொண்டிருக்கும் பொழுது அவரிடம் அந்த கசப்பான உணர்வோ வெறுப்பான உணர்வோ வன்மமோ கோபமோ இருக்காது என்று கூறுகின்றார். இந்த தாராள மனப்பான்மை என்பது ஒரு ஆன்டிடோட். எப்படி ஒரு விஷத்தை உண்டுவிட்டால் அதற்கு விஷ முறிவு மருந்தை நாம் உட்கொள்கின்றோமோ அதே போல வன்மம், எதிர்மறையான உணர்ச்சிகள், இதற்கெல்லாம் எது ஒரு விஷமுறிவு மருந்து என்றால், ஆன்டிடோட் என்றால் தாராள மனப்பான்மை, ஜெனராசிட்டி, மாரல் ஜெனராசிட்டி. மேலும் நாம் பார்த்தோம், ஒருவர் தன்னுடைய இயல்பினுள் இந்த தாராள மனப்பான்மையை இயல்பினுள் கொண்டிருத்தல் வேண்டும் என்று பார்த்தோம். அவ்வாறு கொண்டிருக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? நம்மிடம் ஏதாவது மாற்றம் ஏற்படுகின்றதா என்றால் ஸ்ரீ அன்னை என்ன கூறுகின்றார்கள்? அவ்வாறு நாம் இருக்கும் பொழுது, நம்மிடம் அந்த இயல்பை நாம் வளர்த்து கொள்ளும் பொழுது நம்முடைய சூழலில் ஒரு ஒளி பொருந்திய ஒரு இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்துகின்றோம். எவ்வாறு ஒரு மலர் அந்த சூரிய ஒளியில் மலர்கின்றதோ, மகிழ்ச்சியுடன் மலர்கின்றதோ, அத்தகைய ஒரு சூழலை நாம் நம்மை சுற்றி ஏற்படுத்துகின்றோம் என்று அன்னை கூறுகின்றார்கள். ஆகையினால நம்மை சுற்றி உள்ள, ஏனென்றால் இந்த ஜெனராசிட்டி, இந்த தாராள மனப்பான்மை என்பது நம்முடைய ஒளி பொருந்திய பாக ஒட்டி செயல்படுவதனால் நம்மை சுற்றி எப்பொழுதுமே ஒரு ஒளி இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். மற்றவர்கள் அதை உணர முடியும். அதனால் இந்த குணத்தை நாம் இயல்பினுள் எப்பொழுதுமே கொண்டிருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஒரு முக்கியமான கருத்தை நாம் மனதில் கொள்ள வேண்டும். என்ன நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம்? எவரெல்லாம் செல்வந்தராக இருக்கின்றார்களோ, பொருள் வசதி அதிகம் உடையவராக இருக்கின்றார்களோ, அவரெல்லாம் நம்ம என்ன நினைக்கின்றோம்? மிகவும் தாராள மனப்பான்மை உடையவராக இருப்பார்கள் என்று பொதுவான கருத்து நிலவுகின்றது. இதற்கு ஸ்ரீ அன்னை கூறுகின்றார்கள். என்ன கூறுகின்றார்கள்? தான் தன்னுடைய வாழ்வில் சந்தித்த அனுபவங்களின் மூலமாக எதை உணர்ந்தேன் என்று அன்னை கூறுகின்றார்கள் என்றால்,
எவருக்கெல்லாம் செல்வம் அதிகமாக இருக்கின்றதோ அவர்களிடம் இந்த தாராள மனப்பான்மை என்பது குறைவாக இருக்கின்றது. எவருக்கெல்லாம் செல்வம் குறைவாக இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் இந்த தாராள மனப்பான்மை என்பது அதிகமாக இருக்கின்றது என்று அன்னை தான் கண்ட வாழ்வினுடைய அனுபவத்தில் இருந்து இந்த உண்மையை கண்டறிந்தேன் என்று கூறுகின்றார்கள். ஜெனராசிட்டி எப்படி இருக்குன்னா இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்ல, எதிர்மறையான விகிதாச்சாரத்தில் காணப்படுகின்றது. எவரெல்லாம் வசதியாக இருக்கின்றார்களோ அவர்களிடம் இந்த ஜெனராசிட்டி, வழங்கும் தன்மை என்பது குறைவாக காணப்படுகின்றது என்று கூறுகின்றார்கள். இந்த வாழ்வில் பார்த்தோம் அப்படின்னா சமுதாயத்துல சற்று வசதி குறைவான நிலையில் இருப்பவர்கள், கூலி தொழிலாளர்கள் இவர்களிடம் காணக்கூடிய அந்த தோழமை உணர்வு, தன்னிடம் இருப்பதை பிறருக்கு வழங்குவது என்பது செல்வந்தர்களிடம் காணப்படுவதில்லை என்று அன்னை கூறுகின்றார்கள். The poor are far more charitable than the rich people என்று கூறுகின்றார்கள். ஏனென்றால் இவர்களுக்குத்தான் மற்றவர்களுடைய துன்பம் குறித்த அதை உணரும் தன்மை இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். மேலும் ஸ்ரீ அன்னை என்ன கூறுகின்றார்கள், ஒருவர் செல்வந்தராக இருக்கும் பொழுது இந்த தாராள மனப்பான்மையுடன் இருப்பது கடினமாகின்றது என்று கூறுகின்றார்கள். ஒருவர் செல்வம் இல்லாத சாதாரணமான நிலை இருக்கும் பொழுது அந்த தாராள மனப்பான்மை என்பது எளிதாக இந்த தன்மையை அடைய முடிகின்றது. செல்வந்தரான பின்பு இந்த தன்மையை ஒருவர் கொண்டிருப்பது கடினமான ஒரு விஷயமாக மாறிவிடுகின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள். அன்னை ஒரு கருத்தை கூறுகின்றார்கள். அன்னை கூறிய கருத்தை நான் ஆங்கிலத்தில் படிக்கின்றேன், பின்பு அதற்கான தமிழில் பொருளை கூறுகின்றேன். I have known many people in many countries, and the most generous people I have ever met in all the countries were the poorest என்று கூறுகின்றார்கள். And as soon as the pockets are full, one is caught by a kind of illness which is a sordid attachment to money. I assure you it is a curse என்று கூறுகின்றார்கள். இது தமிழ்ல என்ன பொருள்னா, நான் பல நாடுகளில் பல மனிதர்களை சந்தித்திருக்கின்றேன். எவரெல்லாம் மிகவும் தாராளமான தயை குணத்துடன் இருக்கின்றார்களோ அவர்களை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மிகவும் ஏழ்மையானவர்களே. ஒருவருக்கு எப்பொழுதெல்லாம் அவருடைய அந்த சட்டைப்பை நிரம்புகின்றதோ அப்பொழுது அவரை ஒரு நோய் பீடித்துக் கொள்கின்றது. அதுதான் பணத்தின் மேலுள்ள அந்த அட்டாச்மெண்ட், அந்த பற்று. இது ஒரு கர்ஸ், ஒரு சாபம் என்று அன்னை கூறுகின்றார்கள். அதனால் என்ன செய்ய வேண்டும்? அன்னை கூறுகின்றார்கள், பணம் இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அதற்காக எல்லோருக்குமே நாம் கண்மூடித்தனமாக வாரி வழங்குவதா? இல்லை. அதை அன்னை என்ன கூறுகின்றார்கள்? இதை பகுத்து ஆராய்ந்து நாம் நம்மிடம் இருப்பதை ஒருவருக்கு வழங்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். எவருக்கெல்லாம் தேவையோ, எந்த காரியத்திற்கு எது மிகச் சிறப்பான காரியமோ அதற்காக மாத்திரமே நாம் அந்த பணத்தை வழங்க வேண்டும். இதைத்தான் அண்ணன் என்ன கூறுகின்றார்கள்? யூ மஸ்ட் ஆக்ட் இன் அ சாத்விக் வே அப்படிங்கிறாங்க. டு மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். சாத்வீகமான முறையில் அந்த பணத்தை நாம் மிகச்சிறப்பான உபயோகத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றார்கள். ஒருவர் தன்னுடைய பணத்தை, இருக்கும் செல்வத்தை ஒரு காரியத்திற்காக வழங்கும் பொழுது அவருடைய உயர்வான உணர்வு நிலையுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். அந்த உணர்வு நிலையில் இருந்து எது மிகச் சிறப்பான பயன் அந்த பணத்திற்கு என்று அதை உணர்ந்து அவ்வாறு அந்த பணத்தை உபயோகிக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். நமக்கெல்லாம் ஸ்ரீ அன்னை என்கின்ற புத்தகம் தெரியும். இதுல ஒரு வாக்கியம் வருகின்றது. என்ன வாக்கியம்? மகாலட்சுமி அம்சம் குறித்த அன்னையினுடைய அம்சத்தை விளக்கும் பொழுது
பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன கூறுகின்றார்? ஆல் தட் இஸ் புவர் ரிப்பல்ஸ் ஹர் அட்வென்ட். எதுவெல்லாம் மிகவும் ஏழ்மையாக இருக்கின்றதோ அது அவளுடைய வருகையை தடை செய்கின்றது, விலக்குகின்றது, அகற்றுகின்றது என்று கூறுகின்றார். இங்கு என்கின்ற ஒரு வாக்கியம் வருகின்றது. இந்த வாக்கியம் குறித்த விளக்கத்தை ஸ்ரீ அன்னையிடம் கேட்கின்றார்கள். இதற்கு என்ன பொருள்? பகவான் கூறக்கூடிய புவர் என்றால் என்ன அர்த்தம்? ஏழ்மையான மனிதர்களா என்கின்ற கேள்வியை ஸ்ரீ அன்னையிடம் கேட்கின்றார்கள். ஸ்ரீ அன்னை அதற்கு பதில் கூறுகின்றார். பகவான் எந்த பொருளில் இந்த புவர் ஏழ்மையானவர் என்று உபயோகித்துள்ளாரோ அதற்கு பொருள் என்னவென்றால், எவரெல்லாம் தன்னிடம் தாராள குணம் இல்லாதவரோ, எவரெல்லாம் முயற்சி செய்யாதவரோ, எவரெல்லாம் தன்னுடைய அகத்தில் வளமில்லாதவரோ, இன்னர் ரிச்னஸ், அகத்தில் வளமில்லாதவரோ, எவரெல்லாம் வரட்டுத்தன்மை உடையவர்களோ, இவர்கள்தான் இந்த ஏழ்மையானவர்கள் என்கின்ற விளக்கத்தை ஸ்ரீ அன்னை தருகின்றார்கள். இது அந்த மகாலட்சுமியினுடைய வருகையை இது தடை செய்யும். இத்தகைய குணங்கள் தடை செய்யும் என்று குறிப்பிடுகின்றார்கள். மேலும் மகாலட்சுமி பாயிண்ட் ஆஃப் வியூல, அதாவது மகாலட்சுமியினுடைய கண்ணோட்டத்துல பார்த்தோம் என்றால், ஒரு மிக பெரிய செல்வந்தர் மகாலட்சுமியினுடைய கண்ணோட்டத்தில் மிகவும் ஏழ்மையானவராக கருதப்படுவார் என்கின்ற கருத்தை ஸ்ரீ அன்னை கூறுகின்றார்கள். An extremely rich man may be terribly poor from Mahalakshmi's point of view அப்படின்னு கூறு. அதனால இந்த பகவான் சொல்லக்கூடிய இந்த வாக்கியத்திற்கு ஸ்ரீ அன்னையினுடைய பொருள் அற்புதம். இங்க பகவான் குறிப்பிடுவது இந்த மெட்டீரியலி புவர் கிடையாது. இன்வர்ட்லி யாரெல்லாம் புவரா இருக்கின்றார்களோ அவர்கள் தான். ஆகையினால அந்த எக்ஸ்ட்ரீம்லி ரிச் பர்சன், மிகவும் செல்வந்தராக இருப்பவர் மகாலட்சுமியினுடைய கண்ணோட்டத்தில் மிகவும் வறுமையானவராக காணப்படுவார். எவரெல்லாம் உண்மையிலேயே செல்வத்தில் வறுமையாக இருக்கின்றார்களோ அவர் மகாலட்சுமியினுடைய கண்ணோட்டத்தில் மிகவும் செல்வந்தராக காணப்படுவார். எவரெல்லாம் தாராள மனப்பான்மையுடன் இருக்கின்றார்களோ அவர் மகாலட்சுமியினுடைய கண்ணோட்டத்தில் செல்வந்தராக காணப்படுவார் என்று ஸ்ரீ அன்னை அதற்கான ஒரு விளக்கத்தை கூறுகின்றார்கள். ஆகையினால யார் வறுமையானவர் என்றார், எவரிடம் இந்த தயை குணம் இல்லையோ அவரெல்லாம் ஏழ்மையானவர் என்கின்ற ஒரு புதிய விளக்கத்தை அன்னை கோருகின்றார்கள். இறுதியில ஸ்ரீ அன்னை என்ன கோருகின்றார்கள்? வாழ்வுல எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். எவ்வாறு மகிழ்ச்சியாக இருப்பது? இது எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். வாழ்வில் எவ்வாறு ஒருவர் மகிழ்ச்சியாக இருப்பது? இதற்கு அன்னை என்ன கோருகின்றார்கள்? எப்பொழுதெல்லாம் நாம் இந்த தயை சிந்தனை, தாராள மனப்பான்மை என்றால் எல்லா பொருளையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸ்ரீ அன்னை கூறிய அனைத்து விளக்கத்தையும் நம்முள் நாம் கவனத்தில் கொண்டு அந்த ரீதியில் பார்த்தோம் என்றால், எப்பொழுதெல்லாம் அந்த தாராள மனப்பான்மை நம்மிடம் இல்லையோ அப்பொழுதெல்லாம் நாம் மகிழ்ச்சியற்றவராக காணப்படுவோம் என்று கூறுகின்றார்கள். ஒருவரிடம் எப்பொழுது இந்த தாராள மனப்பான்மை தன்னுடைய இயல்பில் எப்பொழுதுமே இருக்கின்றதோ, எப்பொழுதெல்லாம் அவர் தன்னிடம் எதையும் எதிர்பார்க்காமல் தன்னிடம் உள்ளதை பிறருக்கு வழங்குகின்றாரோ அவர் எப்பொழுதுமே மகிழ்ச்சியுடன் தான் இருப்பார். He can never be unhappy என்கின்ற கருத்தை கூறுகின்றார்கள். அதனால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் அனைவருமே இந்த தாராள மனப்பான்மையுடன் இருக்க வேண்டும். ஆகையினால் அதனால்தான் ஸ்ரீ அன்னை தன்னுடைய 12 அம்சங்களில் இதை ஒரு அம்சமாக இதற்கு அதிக அழுத்தம் ஸ்ரீ அன்னை முக்கியத்துவத்தை வழங்கியுள்ளார்கள். மேலும் மேலும் நாம் இதுவரையில் சிந்தித்த கருத்துக்களை உள்வாங்கி மேலும் மேலும் அன்னை எவ்வாறு இது குறித்த எந்த பொருளில் இந்த தாராள மனப்பான்மை என்பது குறித்து கூறியுள்ளார்களோ அந்த ரீதியில் நாம் செயல்படுவோம் என்கின்ற உறுதியுடன் நாம் அனைவருமே வாழ்வை மேலும் மேலும்
அன்னை காட்டிய வழியில் தொடர்ந்து அந்த வழியில் நாம் பயணிப்போம் என்கின்ற கருத்துடன் என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பினை வழங்கியுள்ள பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னைக்கும் ஸ்ரீ அரவிந்தர் சொசைட்டி சென்னை கிளைக்கும் என்னுடைய உரையை பொறுமையாக கேட்ட அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. அன்பர்கள் இந்த உரைக்கு வேறு ஏதானும் கேட்க விரும்புகிறார்களோ கூற விரும்புகிறார்களோ கூற விளைக்கலாம். Yes, Vengadasam, AVS sir, then you can, Radharani madam, yes, ரெண்டு பேரும் கை தூக்கிருக்காங்க. Yes. Yes sir. Sir, ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். அது எஸ்பெஷலி வித் ரிகார்ட் டு அந்த மதர் புக்ல இருந்து அந்த மகாலட்சுமியுடைய அம்சத்தை அவங்க எப்படி இது பண்ணாங்க விவரிச்சாங்கன்னு ரொம்ப அருமையா சொன்னீங்க. பிளஸ் அண்ட் ஆல்சோ பூர்ண யோகத்தை பத்தி நல்லா சொன்னீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்து சார். பியூட்டிஃபுல் சார். தேங்க்யூ. வேற ஒன்றும் கேள்வி ஒன்றும் கிடையாது. பட் இட் வாஸ் வெரி குட். எக்ஸலண்ட் ஸ்பீச் சார். தேங்க்யூ சார். ராஜாராணி மேடம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஜெனராசிட்டியை பற்றி ஒரு புது கோணத்தில் மதர் சொல்லியிருக்கிற எல்லாத்தையும் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுக்கு நீங்கள் சிரமம் எடுத்துன்னு இதெல்லாம் தயாரித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லாட்டி இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது எனக்கு, அதை உண்மையை சொல்கிறேன். அப்புறம் நமக்கு பிறர் திருப்தி அடைவதன் மூலம் நாம் திருப்தி அடைவதுதான் ஜெனராசிட்டி அப்படிங்கிற பாயிண்ட் ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அப்புறம் கொடுப்பதில் உள்ள மகிழ்ச்சிக்காகவே கொடுக்க வேண்டும், எதையும் எதிர்பார்க்காமல் வழங்க வேண்டும்னு சொன்னது. அப்புறம் இந்த நம்ம லுமினஸ் சைடில் இருக்கோமா இல்லை டார்க்னஸில் இருக்கோமா, அதை நம்ம அப்சர்வ் பண்ணோன்னு சொன்ன இது பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அது நிறைய தடவை ப்ரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷனில் மதர் அந்த டார்க் ராக் அப்படின்னு எல்லாம் நம்ம இதை பற்றி சொல்லுவாங்க. நம்ம ஆழ்மனதில் இருக்கிற சில டார்க் குவியல்களை அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. இது ஒரு சின்ன ஹோம்ஒர்க்காகவே நம்ம வச்சுக்கலாம். நம்ம எது செய்யும் போதும் லுமினஸ் சைட்லேருந்து பண்ணுறோமா இல்லை டார்க்னஸ் சைட்லேருந்து பண்ணுறோமான்னு நம்மளாமே செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல கைடன்ஸாக இருந்தது நீங்கள் சொன்னது சார். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் கடைசியாக நம்ம எப்படி மதருக்கு இயல்பாக உள்ள எல்லாத்தையுமே இறைவனுக்கு நம்ம வழங்கிடணும் அப்படிங்கிறதும், அதாவது நமது தாராள மனப்பான்மையோடு இருக்கும்போது மகிழ்ச்சியுடன் இருப்போம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஆசைப்படுறது மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கு தான். ஸோ அது எப்படி இருக்கிறதுங்கிறதோடைய இதுவும் நீங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. சண்முகப்பிரியா. சார் குட் ஈவினிங் சார். தேங்க்யூ சார். அப்போ ஜெனராசிட்டிக்குள்ள ஹார்மனியும் வருது, எல்லாம் வருதுன்றது. அண்ட் அந்த பால்சம் ஃப்ளவர் தான் மதர் ஜெனராசிட்டிக்கு கொடுத்துருக்காங்கன்றதும் நினைவு. என்னோட டவுட் என்னன்னா, இப்போ நம்ம இந்த புல்லிங் ஆஃப் ஃபோர்ஸுக்கும் ஆம்பிஷனுக்கும் ஒரு ஒரு நூலிழ வேறுபாடு இருக்கும்ல சார், அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. ஏன்னா இப்போ குறிக்கோளோட தான் இருக்கணும் அப்படின்றத மதர் சொல்றாங்கன்னு சொல்றீங்க. ஆனால் அட் த சேம் டைம் நம்ம அந்த ஃபோர்ஸை புல்லும் பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஒரு விளக்கம். அதுவாகணும் இதுவாகணும், இப்படி வேணும் அப்படி வேணும், அந்த டிஃப்ரென்ஸ் ஏதோ ஒரு நூலிழல வேறுபடுது சார். அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். நன்றி சார். பகவான் அங்க ஸ்ரீ அன்னை கூறக்கூடிய இந்த ஆம்பிஷன் அப்படின்னு சொல்றது ஸ்பிரிச்சுவல் லெவல்ல சொல்றாங்க. ஈவன் ஆம்பிஷன் மெட்டீரியல், சாதாரண மெட்டீரியல் லெவல்ல
மெட்டீரியல் லெவலில் இருக்கும் பொழுது அது வந்து ஹார்ம்லெஸ். இப்போ ஒருத்தங்க இருக்கிறாங்க, தன்னுடைய வேலையில் உயர் பதவியை எட்டணும்னு நினைக்கிறாங்க. அது ஆரம்ப நிலையில பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஹார்ம்லெஸ் தான். அது தப்புன்னு சொல்ல முடியாது நம்ம. ஏன் எல்லாருமே வந்து அடுத்த நிலையை எட்டணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் வந்து ஆம்பிஷன் வந்து ரொம்ப தீவிரமாக போகும்போது அது வந்து ஹார்ம்ஃபுல்லாக ஆகிடும். எனி ஆம்பிஷன் எக்ஸசிவாக போச்சுன்னா அதை வந்து ஹார்ம்ஃபுல் ஆகிடும். ஆனால் ஆம்பிஷன் அப்படிங்கிறது ஒரு ஹையர் ஆஸ்பிரேஷன் அடிப்படையில் இருக்கும் பொழுது அது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு, இல்லை ஒரு புதிய ஒரு 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 நோய்க்கான மருந்தை கண்டுபிடிக்கணும்னு ஒரு சயின்டிஸ்ட் நினைக்கிறாரு. அது தப்பு கிடையாது. அது வந்து ஒரு ஹார்ம்லெஸ் ஆம்பிஷன். அது வந்து ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஆஸ்பிரேஷன் தான். அது எங்க ஆம்பிஷன் தப்பா போயிடும் அப்படின்னா, எக்ஸசிவா மற்றவர்களை அட் எனி காஸ்ட் நான் வந்து ஒன்றை அடைந்தே ஆகணும், இதன் மூலமாக என்னுடைய ஈகோ வந்து பேம்பர் ஆகணும், எல்லாரும் பாராட்டணும் அப்படிங்கிற போது அது வந்து ஹார்ம்ஃபுல் ஆகிடும். அது வந்து சாதாரண மெட்டீரியல் லெவல்ல, இது நான் சொல்றது மெட்டீரியல் லெவல்ல, சாதாரண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் அந்த எஸ்பெஷலி யோகிக் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு, சாதகர்களுக்கு, சீரியஸ் ஆஸ்பிரன்ஸுக்கு, சீரியஸ் சீக்கர்ஸ்க்கு வந்து டிவைன் கிட்ட எதுக்காக இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதன் மூலமா எனக்கு வந்து பெயர் கிட்டுதா, இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகத்தில் உயர்ந்தவர், ஆன்மீக சிந்தனையாளர், ஆன்மீக பேச்சாளர், அப்படிலாம் பேர் வரணுமா, எல்லாரும் பாராட்டணுமா, நம்ம எல்லாரும் பாராட்டுறாங்களா, இதெல்லாம் வந்தது அப்படின்னா இதுதான் ஆம்பிஷன். இதற்காக நம்ம வந்து டிவைனை நம்ம நாடினோம்னா தட் மீன்ஸ் வி ஆர் புல்லிங் த ஃபோர்ஸஸ். இதுல வந்து வைட்டல் இருக்கு இல்லையா, அந்த ஃபெய்த் வந்து வைட்டலா போச்சு, வைட்டல் ரீதியா போச்சு அப்படின்னா வி வாண்ட் டு புல் த ஃபோர்ஸஸ் ஃபார் டு அச்சீவ் சம்திங் ஃபார் அவர் ஓன் பெனிஃபிட். அதுல ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ் இருக்கு. இதுதான் கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த புல்லிங் ஆஃப் ஃபோர்ஸஸ் தான் கூடாது. இன்ஸ்டெட் we have to simply open to the mother. அவ்வளவுதான். பகவான் என்ன சொல்றாரு அதானே சொல்றாரு. யூ cannot நீங்க மதரை வந்து if you want to come to open, if you want to be with the mother, simply open yourself, open your soul to the mother. உங்க மைண்ட்னால புரிஞ்சுக்க முடியாது, எதாலையும் புரிஞ்சுக்க முடியாது. சிம்பிளி ஓப்பன் யுவர் சோல் டு த மதர். இந்த ஓப்பனிங் எதுவுமே எதிர்பார்க்காம சிம்பிள் ஓப்பனிங், சிம்பிள் ஆஃபரிங், வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன், முழுவதுமாக நம்மை நாமே ஆஃபர் பண்றது. அதுதான் இங்க மதர் சொல்றாங்க. ஆம்பிஷன்ங்கிறது மதர் இங்க சொல்றது இந்த யோகிக் பாத்துல சொல்றாங்க. ஆர்டினரி இதுல வந்து ஆம்பிஷன் இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. தட் இஸ் ஹார்ம்லெஸ். இன்ஃபேக்ட் எது மோர் டேஞ்சரஸ்னா இந்த யோகிக் இதுல வந்து ஆம்பிஷன் இருக்கிறது இல்லையா. குரு, இந்த மாடர்ன் குருஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, குரு இவர் குருன்னு சொல்றது, எனக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது, எல்லாரும் என் பின்னாடி வரணும்னு நினைக்கிறது, தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். அதுதான் வந்து ரொம்ப ஆபத்தில் முடியும் அப்படிங்கிறாங்க. அன்னை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐ ஹவ் நோன் மெனி யோகிஸ் வந்து அந்த யோகிக் ஃபால் வந்து மெஜாரிட்டி அவங்க அந்த கீழே விழுந்துடுறாங்க. ஏதோ ஒரு சர்க்கிள் ஏற்படுது அவங்களுக்கு, யோக பாதையில சர்க்கிள் ஏற்பட்டு இறுதி இலக்கை வந்து அடையாம போயிடுறாங்க அப்படிங்கிறாங்க. அதனால்தான் வந்து சின்சியரிட்டி அண்ட் ஹியூமிலிட்டி தான் பெஸ்ட் சேஃப் கார்ட்ஸ் என்று அன்னை கூறுகின்றார்கள். ஆம்பிஷன், ஈகோ இருந்தது அப்படின்னா சறுக்கி விழுந்துருவோம், இந்த யோக பாதையில சறுக்கி விழுந்துருவோம். அன்னை இங்க ஆம்பிஷன் கூறுவது யோக பாதையில். சாதாரண வாழ்வுல மாடரேட் ஆம்பிஷன் வந்து ஹார்ம்லெஸ். ஸோ அதை நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ண தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க கேட்ட கேள்வி அதுதான். சாதாரண லைஃப்ல ஆம்பிஷன் இருக்குது, ப்ராக்ரஸ் வேணுங்கிறாங்களே மதர், அதுல தப்பு இல்லைன்னா அதுல தப்பு கிடையாது. மதர் இங்க சொல்றது வந்து யோகிக் லைஃப்ல வென் யுவர் சீரியஸ் சீக்கர்ஸ் வந்து நம்மளுடைய நோக்கம் எதுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கணும். அதுல மற்றவங்க நம்ம பாராட்டணும்னு எதிர்பார்க்கிறோமா, இது மூலமா நம்ம வந்து ஒரு அட்டென்ஷனை சீக் பண்றோமா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதெல்லாம் இருந்தது அப்படின்னா தட் மீன்ஸ் we are சறுக்கு விழுகின்றோம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் டேஞ்சர் அப்படிங்கிறாங்க. Pulling out the forces. Thank you, sir. வேறு யாராலும் கூற விரும்புகிறீர்களா?
இல்லைன்னா ப்ரொசீட் பண்ணலாமா? ஒரு சின்ன சம்மரி செய்யலாம் தோணித்து. சம்மரி பண்ணுறதே பெரிய கஷ்டமான காரியம். ரொம்ப நல்ல ரொம்ப சாலிட் நல்லா துறவா உழுது எடுத்து அரிதாரமாக முத்து முத்தாக எடுத்து கொடுத்துருக்காரு சிவகுமார் சார். ரொம்ப அருமையாக இருந்தது. நார்மல் ஜெனராசிட்டி லோகாயத்தன வாழ்க்கையில் பண்ணுறதை நம்ம கண்டுபிடிக்க எல்லாருக்கும் தெரியும். தாராளமாக இருக்கும், தாராளமாக இல்லை, மனசு பெருசாக இருக்குது, தாராளமாக இல்லை தெரியுது. யோக பாதையில் கொடுக்கறது ரொம்ப நல்ல இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருக்கார். முதல்து தன்னிடம் இல்லாததை மற்றவரிடம் இருப்பின் பொறாமைப்படாமல் சந்தோஷப்படுவது, அதுவே ஒரு ஜெனராசிட்டி. மற்றவருடைய உண்மை நல்ல குவாலிட்டிஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறதே ஒரு நல்ல குணம். இன்னொன்று, தன்னிடம் உள்ளது மற்றவருக்கு கொடுத்து ஷேர் பண்ணுறது, அது ஒரு ஜெனராசிட்டி. அது அழகாக சொன்னீங்க. மூன்றாவது, மற்றவர்களை தவறை மறந்து அவர்களுடன் அன்புடன் பழகுவது. அது வந்து ஃபர்கெட் அண்ட் ஃபர்கிவ் நம்ம சொல்கிறோம் ரியல் லைஃப்பில். இது வந்து அட் எவ்ரி ஸ்டேஜ் நம்ம பண்ணுறது ரொம்ப முக்கியம். இன்னொன்று சொன்னார் ரொம்ப அழகாக, மதருடைய பாதையிலேருந்து ஒளிபொருந்திய பாதை. ஒளிபொருந்திய பாதை டார்க் சைடு ஒளிமயமானது. அந்த அந்த ஒளிமயமான இடம் தான் வந்து அழகான நம்ம நாமே உற்று நோக்க அது வந்து உதவி செய்கிறது. நம்ம பழிவாங்கும் எண்ணம் இல்லாமல் நல்ல உணர்ச்சிகளில் ஒளிபொருந்திய பாதையில் இருந்தால் நம் இயல்பில் மாற்றம் இருக்கிறது. ஸோ இது வந்து மாரல் ஜெனராசிட்டி, சைக்கிக் ஜெனராசிட்டி ஹால்மார்க் சொன்னீங்க. நம்மை நாமே கேட்டுக்கொண்டு பார்த்தால், உள்ளுணர்ந்தால் சைக்கிக் ஜெனராசிட்டி நம்மிடம் நாமே அறிந்து கொள்ள செயல்பாடு தன்மைகள் தெரிகிறது. ஒவ்வொரு மனிதனின் நடத்தையும் ஒரு தத்துவம் உள்ளதுன்றீங்க. ரொம்ப கரெக்ட். அது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஸ்ப்ரெடிங் ஆஃப் ஃபோர்ஸஸ், தாராள மனப்பான்மை இருக்கிறதா, அதற்கு பின்புலம் என்ன இருக்கிறது? சக்தி ரொம்ப அழகான ஒரு இடம் கொண்டுங்க. சக்தி குவித்து கொள்ளுதல், பிறரிடம் சென்றடைவது. நமக்கு மாத்திரம் இல்லாமல், அதாவது செல்ஃபிஷாக என்னுடைய ஓன் பெனிஃபிட் மாத்திரம் இல்லாமல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். அது வந்து ப்ராடன் பண்ணுறது, நம்மளுடைய கான்ஷியஸ்னஸையே வியூகமாக பண்ணுறது. இப்போ நீங்கள் சிவகுமார் சார் நீங்கள் லெக்சர் கொடுத்தது, நீங்கள் சக்தி குவித்து கொள்ளுதல் அந்த விஷயங்களை எடுத்து பகிர்ந்து கொள்ளுதல், பிறரிடம் சென்றடைவது, இதுவே வந்து ஒரு ஜெனராசிட்டி தான். அது ஒரு சந்தோஷம். அக்யூமுலேஷன் அண்ட் ஸ்ப்ரெடிங் சொன்னீங்க. அப்புறம் சைக்கிக் கேரக்டர் ஹையர், ஒவ்வொருவரும் ஒரு நோக்கம் வேணும். an aimless life is a miserable life ன்னு மதர் சொன்னீங்க. அது என்ன எய்ம்? பணமா, புகழா, பொருட்டா? இல்லை, கடவுளுடைய வெளிப்பாடு. கடவுளுக்கு என்ன நம்மளுடைய விஷன் என்ன கொடுத்துருக்காரோ செய்யணும். இது சொல்லிட்டேங்க. அப்புறம் கடைசியில் ரொம்ப அழகா முத்தாப்பா யாருக்கு வழங்குவது? ஜெனராசிட்டி எல்லாருக்கும், கண்டவனுக்கும் வந்து தூக்கி போட்டா பொருள் மாத்திரம் இல்லை, உணர்ச்சிகளோ பொழுதோ கொடுக்கறது யாரு? டிவைனுக்கு கொடுக்கணும். டிவைன் தான் அது முக்கியம்னு சொல்றீங்க. அது விசேஷம். ஏன்னா இதைத்தான் மதர் எல்லா இடத்தையும் சொல்ற. என்ன கொடுக்கறது? அன்னைக்கு இந்த ஏழைகள் கொடுத்தது அப்ரிஷியேட் பண்ற. ஷாம்குமாரி புஸ்தகத்துல ஒரு வில்லேஜர் மணி ஆர்டர் பண்ணி ₹1 அம்சானா மதருக்கு. அம்சு மதர் பை மேங்கோ அண்ட் ஈட்டணும். மதருக்கு மாம்பழம் பிடிக்காதான், ஆனால் இந்த ரொம்ப வேல்யூபிள் thousands of rupees ஒர்த்து இவன் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு அந்த ₹1 ஏழை கொடுத்ததை பண்ணியிருக்கான். ஸோ இது மணியினால வந்து அமௌண்ட்னால இல்லை. நம்மளுடைய தத்துவம் ஆத்மார்த்தமாக என்ன கொடுக்குமோ, மனப்பக்குவத்தோட என்ன ஆசையோடு கொடுக்குறோமோ அதை அப்ரிஷியேட் பண்ணுற மதர். ஏன்னா சாவித்திரியில மதர் பற்றி சொல்கிறார், ஷீ இஸ் மெக்னானிமஸ் ஆஸ் ஆஃப் சி ஆர் ஸ்கைன்றார். இது நீங்கள் சொல்கிறது விசாலம். ஸ்கைக்கும் லிமிட்டு கிடையாது, ஆகாசத்துக்கும் லிமிட்டு கிடையாது, சமுத்திரத்துக்கும் லிமிட்டு கிடையாது. அந்த மாதிரி ஒரு அன்னை. அவருடைய குழந்தைகளாக நாமளும் தாராள மனப்பான்மையுடன் மனப்பக்குவத்துடன் வாழ்க்கை நெறி அமைத்து கொண்டால் அதுவே யோக சாதனை. இது அப்புறம் அன்னைக்கு என்ன கொடுக்குறோம்? ஒரு ரொம்ப அழகான சசிங்காக சொன்னார். கிவ் வாட் எவர் ஒன் இஸ், ஒன் ஹேஸ் அண்ட் ஒன் டஸ்ன்னு சப்மிட் பண்ணிட்டார். நம்முடன் உள்ளது நாம் யார், நம்மளுடைய என்ன இருக்கிறது, நமக்கு என்ன குணாதிசயங்கள் என்ன இருக்கிறது, எல்லாத்தையும் அன்னைக்கு சமர்ப்பணம் பண்ணால், ஒன்றும் ரிசர்வேஷன் இல்லாமல் ஓப்பன் திறவுகோலாக இருந்ததுனாக்க நமக்கு எல்லாம் நல்லது. அதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன? லெட் தை வில் பி டன். உன்னுடைய திருவுள்ளப்படி நடக்கட்டும்னு சொல்கிறீங்க. இதை நீங்கள் சொன்னீங்கன்னா இதுவே ஒரு உன்னதமான வாழ்க்கை பாதை. இது வந்து ஜெனராசிட்டியினுடைய இந்த ஆஃபர்ஸ். அன்னையினுடைய ஜெனராசிட்டி அளவிட முடியாதது. நாம் யோக பாதையில் முன்னேறும்போது எந்த விதமான தாராள மனப்பான்மை எடுத்தோம்னா, அன்னையின் வழியில் நடந்தோமானால், இந்த விஷயங்கள்லாம் எடுத்துட்டோம்னா தாராள மனப்பான்மையோட ப்ராக்ரஸ் பண்ணுறது முடியுது. இந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு லெக்சர் இது. ரொம்ப மெமரபிள். ரொம்ப தேங்க்ஸ் சிவகுமார் சார். தேங்க்யூ சார். உங்கள் கம்பைலேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப
ரொம்ப ஒரு பிரீஃப் கேப்சியூல்ல ரொம்ப அற்புதமா நீங்க கம்பைல் பண்ணீங்க. தேங்க்யூ வெரி மச்.